ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்மளோட ஆர்ட் கலெக்ஷன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டூரோட பார்ட் 2க்கு தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னோடய கிராஃப்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அப்போவுமே என்னோடய இந்த ஆர்ட்லாமும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற டைம் இல்லை. அந்த வீடியோவே லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் பார்ட் 2 போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆர்ட் கலெக்ஷன் எல்லாம். ஸோ ஒரு ஆர்ட் டூர் மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்த பிறகு தான் நான் இதில் வரைஞ்சேன். எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே வரைவேண்ணா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்துலாம் எதுவுமே வரைஞ்சதெல்லாம் கிடையாது பெருசாக. யூடியூப் எதனா ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளுக்கு கிராஃப்ட்ஸ் தெரியும். ஸோ கிராஃப்ட் கூட இந்த மாதிரி வரைஞ்சும் சிலதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி தான் கொஞ்ச நாள் நான் நிறைய வரைஞ்சி பார்த்தேன். முதல்ல நம்மளுக்கெல்லாம் வரைய வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஆரம்பிச்சது பார்த்திங்களா, லாஸ்ட் இயர் 2020 மார்ச் அந்த மாதிரி. ஸோ அப்போ நான் சும்மா வீட்டில் இருக்கும்போது தினமும் ஒன்று வரைஞ்சிட்ருப்பேன். வரைஞ்சி சும்மா நானே ஸ்டேட்டஸில் போட்டுப்பேன். அப்படி தான் அந்த மாதிரிலாம் தான் வரைஞ்சி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே சரி நம்மளாலையும் கொஞ்சம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்ச பிறகு தான் நான் ஜூலை மந்த் ஓகே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். கிராஃப்ட் நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறமாவும் இப்போது கொஞ்சம் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஏதாச்சும் பார்த்தேன்னா எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் எதனா கிராஃப்ட் வால் ஹேங்கிங் செஞ்சு பார்ப்பேன், பென் ஸ்டாண்ட் செஞ்சு பார்ப்பேன். பட் ட்ராயிங் அவ்வளோ வரைஞ்சது கிடையாது. யூடியூப்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ முன்னாடி நான் காமிச்ச அந்த கிருஷ்ணர், புத்தா ட்ராயிங் அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே வரைஞ்சி பார்த்தது. இந்த பேக்ரவுண்டு கலர் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். அப்புறம் இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சிஸ்டரோட பர்த்டேக்காக நான் செஞ்சேன். இது பண்ணும்போது பொங்கல் கலரப் கான்டெஸ்ட்டும் நம்ம சேனலில் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்லேயும் நான் இது போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். இந்த கேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் நம்ம இந்த கேம்ஸ்லாம் செஞ்சு விளையாடுற மாதிரி வீட்டுக்குள்ளே இன்டோர் கேம்ஸ்லாம் ஒரு வீக் போட்டுட்டு இருந்தேன். அப்போ செஞ்சது தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு விளையாட. குழந்தெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இது விளையாடினாங்க என் பாப்பாவும். ஸோ பத்திரமா இருக்கட்டுமேன்னு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பென்சில் ஸ்டாண்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ 10 months கிட்ட ஆகிட்ருக்கோம். பேப்பரில் செஞ்சதுன்றதுனால இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபாதர்ஸ் டேக்காக நம்ம செஞ்ச ஒரு பென் ஸ்டாண்டு. இந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ தான் நம்மளோட ஆர்ட் புக்கோட சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கை நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி போடுறேன், என்னோடய ஆர்ட் புக் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ஒரு கிளான்ஸ் மாதிரி எல்லாமே காமிக்கிறேன் நான் எப்பப்போ வரைஞ்சது அப்படி சொல்லிட்டு. இது இந்த புக்கோட சீரீஸ் நான் உங்களுக்கு போடட்டுமா, இந்த புக்கில் நான் என்னென்ன வரைஞ்சிருக்கேன்றது மட்டும் உங்களுக்கு தனியாக காமிக்கட்டுமான்னு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலாக்ஸேஷன் ஆர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்காக வரைஞ்சது இதுதான். இது நல்லாயிருக்கும் அது பார்க்கவே. அடுத்து நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம். அப்போ சரி இந்த மாதிரி ஒரு மல்ல ஆர்ட் மாதிரி போட்டு ஒரு தேங்க்யூ நோட்டும் நான் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஆர்ட் ஷேப்டு மண்டலா கலர்ஃபுல் ஆர்ட்டு. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வரைஞ்சிருந்தேன். இது கூட லைட் செட்டிங்லாம் போட்டிருப்போம். இது ரொம்பவே எனக்கே மனசுக்கு பிடிச்ச இதுவும் சொல்லுவோம்ல. ஏன்னா இதெல்லாம் நம்மளால் வரைய முடியுமா அப்படின்னு நினச்சி வரைஞ்ச விஷயம். இதை பற்றின ஸ்டோரிஸ்லாம் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது நம்ம யூடியூப் ஆரம்பித்து 100 days ஆனது. இதுவும் ஒரு கேர்ள் மண்டலா தான். சரி வீடியோ டைம் ஆகிடுச்சு எதனா போடணுன்னு நினைக்கும் போது அவசரமாக வரைஞ்ச இது கிறிஸ்மஸ் அப்போது நம்ம வரைஞ்சது. இது பேஜ் ஃபுல்லாக இருக்கும். எனக்கே இது கொஞ்சம் பிடிக்கும். அப்புறமா இந்த பிலீவ் இன் யுவர் செல்ஃப்க்கு நான் ஒரு தமிழில் ஸ்டோரி போட்டேன். அன்றைக்கி தான் நான் தமிழ்லலாம் பேசி போட்டேன். இதுவும் பீகாக் இது இந்த மயிலார் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ போட்டேன் நான். இதுக்கப்புறமா ஹோலி அப்போ நான் இந்த ட்ராயிங் ஒன்று வரைஞ்சிருந்தேன்.
அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வரைஞ்ச கேர்ள் ஹார்ட் இது. அவ்வளோதான். இந்த புக்கோட டூர் வந்து உங்களுக்கு நான் தனியாக வந்து போடணுமா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டோரி சொல்லணுமா, ஒவ்வொரு ட்ராயிங்க்கும் எதனா ஒரு டிப்ஸ் சொல்லணுமா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலி அப்புறமா எனக்கு டக்குன்னு கிடச்சிது. இன்னமும் நிறைய கிராஃப்ட் இருக்குது, பட் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல. இதை வந்து நான் எடுத்து வச்சேன், பட் வந்து எல்லா வீடியோ எல்லாமே நான் ஃபோட்டோ எடுக்கும் போது இதை எடுக்க மறந்துட்டேன். இது ஒரு பென் ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்ட், சாரி. வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரைக்கும். இதுவும் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோ தான், நீங்கள் போய் நம்ம வீடியோவில் செக் பண்ணுங்கள். இது வந்து நல்லா டிஸ்ப்ளே பண்ணியிருப்பேன் நான். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கிறதோட கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஆர்ட் டூர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட ஆர்ட் புக் சீரீஸை வந்து நான் தனியாக வந்து ஒரு டூர் மாதிரி உங்களுக்கு காமிக்கணுமா சொல்லுங்கள். நான் அது வந்து எல்லா ஹார்ட்டுக்குமே டிப்ஸ் ஏதாச்சும் சொல்லி அதோட ஸ்டோரி சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடட்டுமா அப்படி சொல்லுங்கள். அப்புறம் இந்த கிராஃப்ட் வந்து நான் சொல்லணும், இது வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே கார்ட் மாதிரி. இது வந்து நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆகிட்ருக்கோம். 5 இயர்ஸ் முன்னாடி வந்து செஞ்சது. என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நான் வந்து இது மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் வந்து பாருங்கள். இது வந்து ஒரு நார்மல் அட்டையில் வந்து செஞ்சது. 5 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து நான் கொடுத்த 4 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வந்து ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லி போட்டு நானே செஞ்சேன். இது இன்னும் எவ்வளோ பத்திரமா இருக்குது பாருங்கள். இதுக்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடெல்லாம் மாறி இருக்கோம், ஷிஃப்ட் ஆகிருக்கோம். அப்போயுமே இதெல்லாம் நான் பத்திரமா வச்சுருந்தேன். அதுவும் ஷிஃப்ட் ஆனோன்றது நார்மலாக பக்கத்தெரு அப்படிலாம் இல்லை, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு வீடுமே ஷிஃப்ட் ஆகுவோம். ஏன்னா எங்கள் ஒர்க் அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறும்போது இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அந்த மாதிரியான வந்து வண்டியிலலாம் தான் நம்ம திங்ஸ் எல்லாம் போட்டு ஷிஃப்ட் பண்ணுவோம். எல்லா மூட்டையுமே அப்படியே நெசுக்கி அப்படிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியுமே நான் சில எனக்கு வந்து பிடிச்ச பொக்கிஷமான பொருள்லாம் வந்து பத்திரமா வச்சுருக்கேன். அதிலோட சிலது தான் இந்த கிராஃப்ட்லாமும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கிராஃப்ட் கலெக்ஷன்ஸ் வேணும், என்ன கலெக்ஷன் வீடியோ, வேறு கலெக்ஷன், என்ன டூர் வேணும் அப்படின்லாம் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து நான் வந்து கொடுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து ரசிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன வேணும், என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே சீக்கிரமாக ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.